ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் சார்லி. நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, போன கிழமை ஏற்பட்ட துபாய் வெள்ளத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரபு எமிரேட்ஸ் என்ற இந்த இடத்துல வந்து என்னென்ன பிரதேசம் வந்து அடங்கும்னா, ஓமான், கட்டார், மற்றது துபாய் போன்ற பிரதேசங்களில் அது அடங்கும். அதில் வந்து போன கிழமை வந்து மிக மழை வீழ்ச்சி ஒரே 1.5 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாளில் பெய்தபடியால் ஃபுல்லாகவே வெள்ளம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்போ ஓகே பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. சரி, இதை விட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது இந்த வெள்ளம் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் சொல்கிறது என்னென்னா குளோட் சீடிங் என்ற அந்த முறையால் தான் துபாய் வந்து இவ்வளோ அதிக மழை வீழ்ச்சியை பெற்று வெள்ளம் வந்தது என்று சொல்ல வேணும். அது குளோட் சீடிங் என்ற முறை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அமெரிக்கனால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ஒரு செயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு இப்போ தேவை, இந்த மழை வீழ்ச்சி இப்போ தேவை, இப்போ கனகாலமாக மழை வீழ்ச்சி இல்லை, இப்போ மழை வீழ்ச்சி தேவைப்படுது என்ற நேரத்தில் மனிதன் வந்து செயற்கையாகவே வந்து மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்றதுக்கான முறை தான் இந்த குளோட் சீடிங் என்ற முறை. குளோட் சீடிங் என்ற வேலைக்கு குளோட் சீடிங் என்ற முறை பற்றி பார்ப்போம்னா, குளோட் சீடிங் வந்து முறை இப்போ இந்த பிரதேசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு வந்து மழை வீழ்ச்சி தேவை. இந்த இந்த பிரதேசத்தை தாண்டி ஒரு மலை முகில் வந்து தாண்டி செல்ல போகுது. அந்த முகில் வந்து தாண்டி செல்கிற நேரம் அங்கே ரிசர்ச் பண்ணி இந்த முகில் வந்து தாண்டி செல்ல போகுது என்ற நேரத்தில் அந்த முகிலுக்கு கீழே போய் சில்வர் அயோரைட் வந்து கூடுதலாக யூஎஸ் வந்து பயன்படுத்துகிறது. இப்போ நார்மலாக பயன்படுத்துகிறேன்டா மற்ற நாடுகள் என்ன பயன்படுத்துகிறேன்டா பொட்டாசியம் குளோரைட் மற்றது சோடியம் குளோரைட் போன்ற ரசாயனங்களை வந்து பயன்படுத்தும். சரி, இந்த 3 ரசாயனங்களையும் வந்து அந்த பிளேனில் வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த அந்த பிரதேசத்தை கடந்து செல்கிற முகிலுக்கு கீழே போய் இந்த ரசாயனங்களை வந்து தெளித்து விட்டால் அந்த முகில் வந்து ஃபுல்லாகவே உருகி வந்து அந்த பிரதேசத்துக்கு ஃபுல்லாகவே மழையை தரும். சரி, அது ஒரு குறிப்பிட்ட அளவு மழையாக இருக்குது. மற்றது அந்த பல பேரால் சொல்லப்படுகின்றது. ஏன்டா துபாய் வளமையாக பெற்றுக்கொள்கிறபடியால் இந்த முறையை தான் நீங்கள் பின்பற்றி துபாய் வந்து இப்படி வெள்ளம் வாரதுக்கு காரணம் வந்து பல பேரால் சொல்லப்படுது. ஆனால் இது அங்கத்திய அரசாங்கம் வந்து ஒத்துக்கொள்ளல. இது வேறு ஏதோ இயற்கையாகவே ஏற்பட்ட ஒரு எஃபெக்ட் தான் என்று அவையில் வெளியிட்டிருக்கிறோம். இதை விட குளோபல் வார்மிங் என்றது பல பேர் கதைக்கிறது. இல்லை இது குளோட் சீடிங் இல்லை, இது குளோபல் வார்மிங் என்று சொல்லினோம். குளோபல் வார்மிங் என்ற உலகம் வந்து கீட்டாக வந்து அதிக மழை வீழ்ச்சியோ இல்லாட்டி வெப்பநிலையோ சரிதானே, அது மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் குளோபல் வார்மிங் என்றது. குளோபல் வார்மிங் வந்து போன வருஷம் வந்து 2023ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்டது. சென்னையில் வந்து வெள்ளம் என்ற அளவுக்கு சென்னையில் இந்த வெள்ளம் வந்து பெருசாக பேசப்படையில. ஏன்டாவது அங்கே வளமையாக மழை வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி வாரது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதனால் அது பேசப்படையில. ஆனால் அங்கே வந்தது குளோபல் வார்மிங் என்ற விஷயத்தால் தான் சென்னையில் வெள்ளம் வந்தது. ஆனால் துபாயில் வந்த வெள்ளம் வந்து குளோட் சீடிங்கோ இல்லாட்டி குளோபல் வார்மிங்கோ வந்து இது வரைக்குமே உறுதியாக சொல்லப்படலை. ஆனால் இப்போ வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பப்பட்டுள்ளது துபாய் வந்து. ஆனால் அங்கே வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே துபாய் வெள்ளம் என்று பேசுகிற அளவுக்கு வந்து அந்த வெள்ளம் என்று பேசுகிற அளவுக்கு வந்து துபாய் வெள்ளம் வந்து துபாயில் ஏற்பட்ட வெள்ளம் வந்து பேசப்பட்டது. ஏன்னா துபாயில் ஃபுல்லாகவே பாலைவனம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே ஃபுல்லாகவே வந்து பாலைவன பிரதேசம். அந்த பிரதேசத்தில் மழை வீழ்ச்சி வெள்ளம் வாரதுன்றது மிக மிக சாத்திய குறைவு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வெள்ளம் வந்து பல நேரிட்டது துபாயில் ஏற்பட்ட இருக்கிற விமான நிலையம் மிகப்பெரிய விமான நிலையம். இப்போ எங்கே போகிறண்டாலுமே அங்கே ஒரு பிரேக் கொண்டு எடுத்து கொடுத்தா அடுத்த நாட்டுக்கு போயிருந்தாங்க, போகிற நாட்டுக்கு போவாங்க. சரி, அப்படிப்பட்ட ஏர்போர்ட்டே ஃபுல்லாகவே மூடி வைக்கிற அளவு நிலைமைக்கு இந்த வெள்ளம் வந்து கொண்டு வந்தது. மற்றது அதி உயர்ந்த விலை உயர்ந்த கார்கள் வந்து நீரில் மூழ்கிறது. மற்றது ஒட்டகச்சிவிங்கி வந்து நீரில் அடித்து செல்றதா இருந்தாலும் சரி. மற்றது அப்படி பல காணொலிகளை நீங்கள் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட அங்கத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு டாக்டர் அரபிக்கடலில் உருவாகின ஒரு ஈரப்பதமான காற்று வந்து ஓமான் மற்றும் அமீரகத்தை தாண்டி செல்கிற டைமில் அங்கே வளமையாக இருக்கிற நேரத்தை தாண்டி மேலே வளிமண்டலத்தில் இருக்கிற அமுக்கம் குறைந்து ஈரப்பதன் அதிகரிக்கிற நேரத்தில் இங்கே மேற்பரப்பு வெப்பநிலையும் அந்த ஈரப்பதனம் சேர்ந்ததால்
ஈரப்பதனம் சேர்ந்ததால் வந்து அந்த ஈரப்பதனம் வந்து உருகி மலைவீழ்ச்சியாக பெற்று இந்த இன்னலான நிலைக்கு உருவாகினது என்று டாக்டர் ஹாவிக் வந்து சொல்கிறார். இது அந்த அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையாக காணப்படுகின்றது. இதை விட வேறு நீங்கள் பல காலையில் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றது இதை விட வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது செய்யணும் வேண்டாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.